எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. ஒரே முதல்வர் வேட்பாளர், தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். சோ அஜெண்டா கிளியர் பண்ணிட்டோம். இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க, டிவில உட்கார்ந்து எல்லாத்துக்கும் நீ மெசேஜ் கொடுத்துட்டோம். போன ஆட்சி ஏன் பத்தி பேசல, போன ஆட்சிக்கு முன்னாடி என்ன பேசல. அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு புரட்சியை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்க போகிறார். மக்கள் சந்திப்பு புரிய வைக்கும். திமுக கூட்டத்துல கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டி திமுக காரங்க தன்னுடைய நிர்வாகத்தை பத்தி பேசாம தாவேக்காவை எப்படி திட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. 77க்கு அப்புறம் எந்த கட்சிக்கும், ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சிக்கும், திரு விஜயகாந்த் அவர்களுக்கோ வைகோ அவர்களுக்கோ யாரும் 10% மேல் தாண்டல. ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் 25% இருக்குன்னு சொல்லக்கூடிய வலிமையை நம்மளுடைய கட்சி உருவாக்கி இருக்குன்னா நமக்கு பலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஊடகம் சொல்லுச்சு? 6%, 8%. இதே பத்திரிகையாளர்கள் 10%. இன்றைக்கு 25%. அவ்வளவுதான். இன்னும் 8 மாசம் கழிச்சு 30% தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற உருவாக்குவோம். இங்க ஒரு அடிப்படை அரசியல் இல்லாமல், அடிப்படை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம, அடிப்படை ஓட் பேங்க் சொல்றாமே, ஓட் பேங்க் கிடையாது, மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்க முடியாது. அது உதாரணம் சொல்லவா? ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு பொய்யை உருவாக்குனாங்க திமுக. அதாவது காமராஜர் அவர்கள் கலைஞருடைய கையை பிடிச்சி ஜனநாயகத்தை நீங்க தான் உருவாக்கணும். என்ன ஒரு பொய்! 2 பேருமே உயிரோடு இல்ல. அதுல ஒரு கட்டமைக்கிறாங்க. அதாவது என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, திமுக காமராஜர் வந்து கலைஞருக்கே அவர்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு போயிட்டாராம். காங்கிரஸ் தோழர்கள ஒரே ஒரு வேலுசாமி அண்ணன் எந்திரிச்சு நின்று இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையா பேசிட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. நான் இப்பதான் பாக்குறேன், ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் தன்மானத்தோட வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தோழர்களே, உங்களை உயிருடன் முழுங்கி கொண்டிருக்கிறார்கள் திமுக நம்பிக்கைகள். உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜர் எழுத்தனா, என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள். நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. காமராஜர் தொட்டா காங்கிரஸ்கார வரான்னு இல்லையோ, தாவேக்கா வரும், டிவிக்கா வரும்டா. என்ன பொய்? ஆட்சி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு?